ஐஏஎஸ் ஆகணும் இல்லாட்டி ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது பல பேரோட லட்சியமா இருக்கும். ஏன்னா இது இந்தியன் சிவில் சர்வீசஸ்ல இருக்கிறதுலே பிரஸ்டீஜியஸான பொசிஷன். யூபிஎஸ்சி நடத்துற சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்காக உங்களோட காலேஜ் டேஸ் இல்ல ஒர்க்கிங் ஹவர்ஸ் இல்ல ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் உங்களுக்கு தடையா இருக்கா? இனிமேல் அந்த தடை இருக்காது. ஏன்னா வெரண்டா ஐஏஎஸ் இப்போ ஒரு ஆன்லைன் ஈவினிங் பேட்ச் ஆரம்பிக்க போறாங்க. சோ நீங்க எங்க இருந்தாலுமே இந்த கோர்ஸை அட்டெண்ட் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு கிளாஸஸ் நடத்துவாங்க, உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், மென்டார்ஷிப் சப்போர்ட் இருக்கும். அண்ட் வித் ஆல் திஸ் நீங்க ப்ராப்பர் கைடன்ஸோட யூபிஎஸ்சி எக்ஸாமை கான்ஃபிடென்ட்டா கொடுக்கலாம். இந்த கோர்ஸை பத்தி தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality. Hello all, a very good day to all of you. This is Vilasini from Veranda IAS. And friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா the Hindu editorial analysis for the date October 15th 2025. ஸோ இந்த கான்டெக்ட்ல ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம், ஸ்னோ லெப்பர்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிஎஸ் பேப்பர் 3 என்வாயன்மெண்ட்லேருந்து ஸ்பீஷீஸ் அண்டர் பயோடைவர்சிட்டியில் திஸ் கேன் பி இம்பார்ட்டன்ட். ஸோ எஸ், நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெர் இஸ் அன் அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஸோ வெரண்டா ஐஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஈவினிங் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். த கிளாஸ் டைமிங்ஸ் வந்து 7 PM ஆன்வர்ட்ஸ். ஸோ எஸ், இந்த பேட்ச் வந்து யாருக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களோ இல்லை நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஆர் ஈவன் இஃப் யூர் அ ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ எஸ், டைம் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் யூபிஎஸ்சி இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஹார்ட் ஒர்க் பட் ஆல்சோ ஸ்மார்ட் ஒர்க். ஸோ இந்த கான்டெக்ட்ல இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கன்வீனியன்ஸில் யூ வில் பி ஏபிள் டு வாட்ச் தி கிளாஸஸ், உங்களுக்கு மென்டார்ஷிப் செஷன்ஸ், ரைட், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸோட கிளாஸஸ், அட் த சேம் டைம் டெஸ்ட் சீரீஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கவரேஜ் ரெண்டுமே இதில் கவர் பண்ணிடுவோம். ஸோ எஸ், உங்களுக்கு இது ரிலேட்டடாக சில கன்சர்ன்ஸ் ஆர் குவரிஸ் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை செக் அவுட் பண்ணுங்க அண்ட் யூ கேன் ரீச் அவுட் அண்ட் we will get your doubts clarified. ஓகே, ஸோ இந்த கான்டெக்ட்ல let us get into the topic of discussion. ஸோ ஸ்னோ லெப்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி கண்டக்ட் பண்ண ஒரு ரிசர்ச்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா தே ஆர் தி வேர்ல்ட்ஸ் லீஸ்ட் ஜெனட்டிக்லி டைவர்ஸ் பிக் கேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்டெக்ட்ல உலகத்தை பொறுத்த வரைக்கும் தே ஆர் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிக் கேட்ஸ், ரைட்? ஏஷியாட்டிக் லயன்ஸ், டைகர்ஸ், லெப்பர்ட்ஸ், ஸ்னோ லெப்பர்ட்ஸ், இது எல்லாமே ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிக் கேட்ஸ். பட் ஹியர் தி லீஸ்ட் ஜெனட்டிக்லி டைவர்ஸ் பிக் கேட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி ஸ்னோ லெப்பர்ட். ஓகே, ஸோ இந்த கான்டெக்ட்ல ஒரு ரீசெண்ட் ரிசர்ச்ல இதை சொல்லியிருக்காங்க. So snow leopard பத்தி first let us understand few things. So number one, snow leopard பத்தி சில characteristics வந்து பாத்தீங்கன்னா number one, it is a big cat, right? Next one வந்து பாத்தீங்கன்னா it is found across 12 countries in the world. Simple-ஆ ஒரு clue கொடுக்குறேன் for you to remember this. Snow leopard வந்து is found across 12 countries in the world including India. And அதே மாதிரி tigers வந்து பாத்தீங்கன்னா they are found across 13 countries in the world, 12 plus 1. 13 countries in the world including India. Snow leopards வந்து 12 countries. Okay, so snow leopards ஓட most important feature வந்து it is also called as the ghost of the mountain. Ghost of the mountain. Okay, and here வந்து பாத்தீங்கன்னா அதோட skin color வந்து நல்ல white creamish coat, right? And black color designs. இந்த black color designsக்கு rosette pattern கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி compared to all big cats, snow leopard tail பாருங்களேன் நல்லாவே பெருசா இருக்கும். Primary reason வந்து பாத்தீங்கன்னா to give it warmth. Okay, so இதே மாதிரி பாத்தீங்கன்னா yes, mountainsல வந்து snow leopard is an apex predator, right? Apex predator meaning அது வந்து பாத்தீங்கன்னா it will keep the prey population in check. அதே மாதிரி snow leopard is also a keystone species. So ecology பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பீஷீஸை நம்ம keystone species-ன்னு சொன்னா இதோட பேசிக் மீனிங்கே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீஷீஸோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து அந்த ஈகோசிஸ்டம் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏதோ ஒரு ரீசன்னால இந்த ஸ்பீஷீஸோட பாப்புலேஷன் கம்மி ஆச்சுன்னா இட் மீன்ஸ் that the ecosystem is not healthy. ஓகே, ஸோ இது எல்லாமே ஸ்னோ லெப்பர்ட்ஸ் பற்றின சில கேரக்டரிஸ்டிக்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து we also have a project snow leopard. அதே மாதிரி there was a program GSLEP program. ஸோ இந்த மாதிரி acronyms நியூஸில் கொடுக்குறாங்க. GSLEP program was seen for which species-னா உங்களுக்கு தெரியணும் it is to do with snow leopards. ஸோ இது snow leopards பற்றின ஜென்ரலான கேரக்டரிஸ்டிக்ஸ் for your information. Prelims point of viewல இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். Now இந்த ஆர்டிக்கல்ல கொடுத்துருக்கிற சில மேஜரான பாயிண்ட்ஸை பார்க்கலாம், ரைட்? So here number one வந்து பாத்தீங்கன்னா they have said that
ஸ்னோ லெப்பர்ட் வந்து பாத்தீங்கன்னா right based on a recently conducted research இது வந்து பாத்தீங்கன்னா is one of the world's least genetically diverse big cats அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட் அண்ட் இதுக்கு மேஜரான ரீசன்ஸ் வந்து சைட் பண்ணும்போது நம்பர் 1 ஜியாகிரபிக்கல் ஐசோலேஷன்ஸ் நிறைய மவுண்டன்ஸ்ல மட்டும் தான் ஸ்னோ லெப்பர்ட்ஸ் இருக்கு அண்ட் இவங்களோட பாப்புலேஷன் கம்மியா இருக்கிறதுனால இவங்களுக்குள்ளேயே இன்பிரீடிங் பண்ணதுனால ரைட் மியூட்டேஷன்ஸ் வந்து ஹேவ் நாட் பீன் வெரி ஃபேவரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த ஸ்னோ லெப்பர்ட் வந்து ஏஷியன் ரீஜன்ஸ்ல இருக்கிற மவுண்டன்ஸ்க்கு இட் இஸ் வெரி ஹெல்ப் வெரி யூஸ்ஃபுல் ரைட் இது வந்து மவுண்டன் ஈகோ சிஸ்டம்ஸை எப்படி ஒரு அபெக்ஸ் பிரேட்டரா இருக்கு இது வந்து ப்ரே பாப்புலேஷனை எப்படி கண்ட்ரோல்ல வச்சிருக்கு ரைட் அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க இதை நம்ம இப்போதான் பார்த்தோம் அதே மாதிரி இந்தியன் கான்டெக்ட்ஸை பார்த்த வரைக்கும் சில இஷ்யூஸ் என்ன வித் ரிகார்ட் டு இட்ஸ் கன்சர்வேஷன் அண்ட் ஹியர் கோயிங் ஃபார்வர்ட் ஸ்னோ லெப்பர்ட் கன்சர்வேஷனுக்கு என்ன எஃபர்ட்ஸ் எடுக்கலாம் ரைட் ஸோ இந்த கான்டெக்ட்ல இதுதான் மேஜரான பாயிண்ட்ஸ் அண்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும் எவ்ரி எடிட்டோரியல் வி அனலைஸ் வி இன்கார்பரேட் வாட் இஸ் கால்ட் அஸ் கோட் ரைட் ஸோ ஹியர் இது ஒரு ரிசர்ச் பேஸ் ஆர்டிக்கல்னால ஒப்பீனியன்ஸ் ஆர் பிரைமர்லி லெஸ் கான்டெக்ட் வந்து ஸ்னோ லெப்பர்ட் அண்ட் ஸ்னோ லெப்பர்ட் பீங் the world's least genetically diverse big cat அதே மாதிரி டேட்டா பொறுத்த வரைக்கும் எஸ் டேட்டாவும் இங்க நிறைய கொடுத்திருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுத்த ஃபர்ஸ்ட் டேட்டா ஸ்னோ லெப்பர்ட் இஸ் ஃபவுண்ட் only in 12 countries அது இங்கேயும் கொடுத்திருக்காங்க டேக் அவேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னோ லெப்பர்ட்ஸோட ரோல் என்ன இந்தியா பொறுத்த வரைக்கும் ஸ்னோ லெப்பர்ட்ஸோட கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் என்ன ஏன் ஸ்னோ லெப்பர்ட்ஸ் கன்சர்வ் பண்றது இம்பார்ட்டன்ட் ரைட் அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் ஹவு ஷுட் திங்ஸ் பி இதுதான் வந்து மேஜரான டேக் அவேஸ் ஸோ இந்த கான்டெக்ட்ல லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஃபியூ திங்ஸ் ஒன் பை ஒன் ரைட் ஸோ நம்பர் 1 ரீசெண்டாக கண்டக்ட் பண்ண ஸ்டடியில் என்ன ரிவீல் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்னோ லெப்பர்ட் ஹேஸ் தி லோவஸ்ட் ஜெனட்டிக் டைவர்சிட்டி ஆஃப் எனி பிக் கேட் ஸ்பீஷீஸ் இன் தி வேர்ல்ட் இது வந்து ஒரு மேஜரான பாயிண்ட் ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் ஈவன் லோவர் தேன் தி சீதா ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும் ஏஷியாட்டிக் சீதா இஸ் எக்ஸ்டிங்க்ட் இன் இந்தியா ரைட் வேர்ல்ட்ல இருக்கிற ஒன்லி ஏஷியாட்டிக் சீதா ஸ்பீஷீஸ் இஸ் ஃபவுண்ட் இன் Iran refused to give Asiatic cheetah to India. So அதனால தான் இந்தியா வந்து when we launch Project Cheetah, சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் நமீபியால இருக்கிற ஆப்பிரிக்கன் சீத்தாஸ் தான் நம்ம கூனோ நேஷனல் பார்க் இன் மத்திய பிரதேஷ்ல கொண்டு வர ட்ரை பண்றோம் ரைட் இட் இஸ் அ டைப் ஆஃப் இன்டர்கான்டினென்டல் ரைட் மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ் ரைட் ஸோ ஹியர் இட் இஸ் அன் இன்டர்கான்டினென்டல் conservation initiative right so this is one so in the context yes cheetahs I mean snow leopards face பண்ற மேஜரான threats எல்லாம் என்னன்னு பார்க்கலாம் நம்பர் 1 இதோட டோட்டல் பாப்புலேஷனே வந்து பாத்தீங்கன்னா it is between 4500 to 7500 individuals so yes எல்லா ஸ்பீஷீஸ் இருக்கிற மேஜர் threat habitat loss and fragmentation ஆனா snow leopards high altitude mountains இருக்கிறதுனால global warming and climate change is also destroying them next availability of prey கம்மி ஆறதுனால நிறைய ஸ்னோ லெப்பர்ட்ஸ் வந்து மக்கள் பகுதி லைக் வில்லேஜஸ்குள்ள என்டர் பண்றாங்க அண்ட் when they enter to collect sheep or anything இருக்கிற பீப்புள் வந்து அட்டாக் பண்ணும்போது ரிட்டாலியேட்டரி கில்லிங்ஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இதுக்கு பேரு ரிட்டாலியேட்டரி கில்லிங்னால கூட ஸ்னோ லெப்பர்ட் பாப்புலேஷன் கம்மி ஆகுது இது தவிர போச்சிங் டிராஃபிக்கிங் டிசீசஸ் ரைட் லேக் ஆஃப் ப்ரே ரைட் இது எல்லாமே ஆர் சம் ரீசன்ஸ் ஃபார் தி ஓவரால் டிக்ளைன் இன் தி பாப்புலேஷன் ஆஃப் ஸ்னோ லெப்பர்ட் அண்ட் என்ன மேஜரான கான்ட்ரவர்சி பார்த்தீங்கன்னா இப்போதான் நம்ம IUCN ரெட் லிஸ்ட் பத்தி பார்த்தோம் ஸோ ஹியர் என்ன சொல்றாங்கன்னா IUCN ரெட் லிஸ்ட்ல ஸ்னோ லெப்பர்டோட கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸை நம்ம என்டேஜர்ட்லேருந்து வல்னரபிளுக்கு கொண்டு வந்துட்டோம் ஸோ ஹியர் இஃப் வி ஹவ் brought about or reduce the extent of conservation of snow leopards, it is quite concerning because here when already snow leopards are facing threats and we have lowered its conservation status, right? So idume or a recent controversy around snow leopards, fine? In the context la, in the major study la enna kandupudichirukanga. Number 1, snow leopards oda population size kammi, right? இருக்கிற இடமுமே கம்மி மவுண்டன் ரேஞ்சஸ் மட்டும்தான் ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸுமே இப்படி இருக்கிறதுனால ஸ்னோ லெப்பர்ட்ஸ் இருக்கிற பாப்புலேஷனுக்குள்ளேயே கண்டினியூஸ் இன்பிரீடிங் நடந்திருக்கு இன்பிரீடிங் நடக்க ரைட் வர ப்ராஜெனி தட் இஸ் தி பேபிஸ் ரைட் can suffer from serious mutations in the mutations can be very very harmful right and over generations வந்து பாத்தீங்கன்னா many snow leopards will be born with deformities reproduce பண்ண முடியாது some can be sterile and இதனால கூட population கம்மி ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு right so here இதுல இன்னொரு என்ன சொல்லிருக்காங்கன்னா சில snow leopards are still making and surviving. This also reveals that overall the current population is healthy. But here in the diversity in the low level of genetic diversity இருக்கிறதுனால
நிறைய சேஞ்சிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஸ்னோ லெப்பர்ட்ஸால அடாப்ட் பண்ணிக்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் கிளைமேட் சேஞ்சாக இருக்கட்டும், ஹியூமன் இன்டியூஸ் ஃபேக்டர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஸ்னோ லெப்பர்ட்ஸ் வந்து கேன் இட் ரெசிஸ்ட், கேன் இட் அடாப்ட், கேன் இட் ஓவர் கம், இது வந்து யாருக்குமே தெரியல, ரைட்? ஸோ தீஸ் ஆர் சம் மேஜர் சேலஞ்சஸ் தட் வி நீட் டு அசஸ், இவாலுவேட் அண்ட் அக்கார்டிங்லி பிளான். இப்போ இந்தியன் கான்டெக்ட்ல பார்த்துக்கலாம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ லெப்பர்ட்ஸ் வந்து சில ஹை ஆல்டிடியூட் ஸ்டேட்ஸில் இருக்கு, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் ஃபைண்ட் தம் இன் லடாக், யூ கேன் ஃபைண்ட் தம் இன் உத்தராகண்ட், ரைட்? நிறைய பிளேசஸ் யூ கேன் ஃபைண்ட் ஸ்னோ லெப்பர்ட்ஸ். ஹை ஆல்டிடியூட் ரீஜன்ஸை இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ப்ராஜெக்ட் ஸ்னோ லெப்பர்டும் இருக்கு டு கன்சர்வ் ஸ்னோ லெப்பர்ட் பாப்புலேஷன். அண்ட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 718 ஸ்னோ லெப்பர்ட்ஸ் ஆர் தேர், ரைட்? அண்ட் இட் இஸ் தி தேர்ட் ஹையஸ்ட் ஆஃப்டர் சைனா அண்ட் மங்கோலியா, ரைட்? அதையும் சொல்லியிருக்காங்க. பட் ஹியர் மேஜர் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ லெப்பர்ட்ஸ் பற்றின நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்க ரிசர்ச் இஸ் குவைட் லெஸ். They are not very effectively studied, right? So here climate change naala snow leopards ku nadakra threats, retaliatory killings naala snow leopards ku nadakra threats, the extent of wildlife crimes, right? Cross border trafficking, Himalayan ecosystems snow leopard play pandra major role as a keystone species. Idiyum nama effective ah padikkanum. We need to understand, right? Because here India பொறுத்த வரைக்கும் we have many big cats, right? Asiatic cheetah நம்ம already இழந்துட்டோம். அட்லீஸ்ட் இருக்கிற பிக் கேட்ஸை நம்ம எஃபெக்டிவ்லி கன்சர்வ் பண்ணணும். டைகரை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். ஏஷியாட்டிக் லயன்ஸ் ஆர் இன் கிர், ரைட்? அதே மாதிரி லெப்பர்ட்ஸ் ஆர் தேர். பட் ஸ்னோ லெப்பர்டையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. வி ஹாவ் டு என்ஷூர் தட் வி டேக் adequate efforts to protect them well, right? ஸோ இந்த கான்டெக்ட்ல நீட் ஆஃப் தி அவர் என்ன? மோர் ரிசர்ச் நீட்ஸ் டு பி டன். ஹிமாலயன் ஈகோசிஸ்டம்ஸை பெட்டராக கன்சர்வ் பண்ணணும். ஸ்னோ லெப்பர்ட்ஸ் பற்றின இருக்கிற பேசிக்கான ரிசர்ச்சை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். மேன் அனிமல் கான்ஃப்ளிக்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன எஃபர்ட்ஸ் எடுக்கலாமோ தட் வி ஹாவ் டு டேக். இருக்கிற ப்ரோக்ராம்ஸ்க்கு ஃபண்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த 12 countries with snow leopard populations have to collaborate. இன்டெலிஜென்ஸ் ஷேர் பண்ணலாம், டேட்டா ஷேர் பண்ணலாம், ரிசர்ச்சை நடத்தலாம், பெட்டர் கன்சர்வேஷன் ப்ராக்டிசஸை ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரிக்கு சொல்லி கொடுக்கலாம். These are all some efforts that we can take to ensure that this big cat is also conserved well, right? So in the context, this is an important topic from your GS paper 3 environment biodiversity, right? So here I hope the discussion was useful. Thank you. IAS ஆகணும் இல்லாட்டி IPS ஆகணும் அப்படிங்கிறது பல பேரோட லட்சியமா இருக்கும். ஏன்னா இது இந்தியன் சிவில் சர்வீசஸ்ல இருக்கிறதுலே பிரஸ்டீஜியஸான பொசிஷன். UPSC நடத்துற சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்காக உங்களோட காலேஜ் டேஸ் இல்ல ஒர்க்கிங் ஹவர்ஸ் இல்ல ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் உங்களுக்கு தடையா இருக்கா? இனிமேல் அந்த தடை இருக்காது. ஏன்னா வெரண்டா IAS இப்போ ஒரு ஆன்லைன் ஈவினிங் பேட்ச் ஆரம்பிக்க போறாங்க. ஸோ நீங்க எங்க இருந்தாலுமே இந்த கோர்ஸை அட்டென்ட் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு கிளாஸஸ் நடத்துவாங்க, உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், மென்டார்ஷிப் சப்போர்ட் இருக்கும். அண்ட் வித் ஆல் திஸ் நீங்க ப்ராப்பர் கைடன்ஸோட UPSC எக்ஸாமை கான்ஃபிடென்ட்டா கொடுக்கலாம். இந்த கோர்ஸை பத்தி தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.